ராகுல் காந்தியை பிரதமராக்க பாகிஸ்தான் தலைவர்கள் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் மோடி மறைமுக தாக்கு. இந்தியாவுக்கு வலிமையான மோடி அரசே தேவை என ஒட்டுமொத்த நாடு முழங்குவதாகவும் பேச்சு. சந்தேஷ்காலியில் பெண்கள் மீது எவ்விதமான பாலியல் தாக்குதலும் நடைபெறவில்லை என பாஜக பிரமுகர் பேசுவது போன்ற வீடியோ வெளியாகி சர்ச்சை. பாஜகவின் சந்தேஷ்காலி ஸ்டிங் பாஜகவுக்குள் எவ்வளவு அழுகல் உள்ளது என்பதை காட்டுவதாக மம்தா பானர்ஜி கடும் விமர்சனம். பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அறிவிப்பை வெளியிட வேண்டும். மத்திய அரசுக்கு கர்நாடக மாநில அரசு இமெயில் வாயிலாக கடிதம். நெல்லை திசையன்விளை அருகே காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகி ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்பு. வீட்டருகே உள்ள தோட்டத்தில் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் மரணத்தில் தொடர்பு உள்ளவர்களை உடனடியாக கைது செய்ய இபிஎஸ் வலியுறுத்தல். ஒரு தேசிய கட்சியின் மாவட்ட தலைவர் பொறுப்பில் உள்ளவரே எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்படுவது சட்ட ஒழுங்கு சீர்கேட்டின் உச்சம் என்றும் விமர்சனம். மரணமடைந்த காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் புகாரில் குறிப்பிட்டுள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகியின் மரணம் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. கட்சி ரீதியாக விசாரிக்க இருப்பதாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தகவல். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி மரணத்தில் தன்னை தொடர்புபடுத்த முயற்சிப்பதாக சந்தேகம். காவல்துறை உரிய விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என எம்எல்ஏ ரூபி மனோகரன் வலியுறுத்தல். ஜெயக்குமார் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்ட புகார் குறித்து தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு விளக்கம். அது இறந்தவரின் கையெழுத்து தானா என்பதை முதலில் விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி மரணமடைந்த விவகாரத்தில் 3 தனிப்படை அமைப்பு. கட்சி பகையால் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் விசாரணை. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் சடலம் மீட்கப்பட்ட இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு. கரைச்சுத்து புதூர் பகுதியில் ஜெயக்குமார் வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை. காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டதற்கான அடையாளங்கள் எதுவும் தென்படவில்லை என நெல்லை மாவட்ட போலீசார் பரபரப்பு தகவல். தற்போது கிடைத்த தடயங்கள் அடிப்படையில் தற்கொலை செய்திருக்கலாம் என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையின் முடிவில் முழு விவரங்கள் தெரியவரும் என்றும் தகவல். கொதிக்கும் எண்ணெயை தலையில் ஊற்றி இளைஞர் கல்லால் அடித்து கொலை. குடித்துவிட்டு தகராறு செய்த மகனை கொடூரமாக கொலை செய்த தாய் உட்பட 2 கைது. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. பணத்தை கொண்டு செல்ல உதவி புரிந்ததாக கூறப்படும் நபரிடம் சிபிசிஐடி விசாரணை. மதத்தால் மக்களை பிளவுபடுத்தி வாக்குகளை பெற நினைக்கிறார் பிரதமர் மோடி. பிரித்தாளும் கோட்பாட்டை கையாள்வதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும். இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வருகிற 7ஆம் தேதி தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். மத்திய அரசின் அறிவிப்பால் வெங்காய விவசாயிகள் மகிழ்ச்சி. ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் குஜராத் மற்றும் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி ஆரம்பம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.